ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. டிஎன்பிசிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது நேர்காணல் மாதிரி சும்மா ஜஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் ஜாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது சிவி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான அப்லோட்ஸ் பண்ணணும், என்ன சான்றிதழ்களை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் இடம் பெறல சார், நான் வந்து கம்மியான மதிப்பெண்களை எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் தகவல்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 1 நடந்துகிட்டு இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் வந்து அந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெறல சார், என்னுடைய மதிப்பெண்கள் அதிகமாக தான் சார் எடுத்திருக்கேன், ஆனால் என்னுடைய நேம் இடம்பெறல அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது உங்கள் மாவட்டத்திலோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சேவை மையத்தால், அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை மையத்துக்கு நேரடியாக செல்லுங்கள். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லுங்கள், அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களோட நேம் இருக்குங்க. நீங்கள் வந்து தவறுதலாக எண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மதிப்பெண்ணில் இருக்கிறவங்க சார் நானும் சிவி அப்ளை பண்ணுறது ரெடியாக இருக்கலாமா சார் அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு இருக்குங்க. நீங்களும் அப்ளை பண்ண ரெடியாக இருங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜாப்பில் இருப்பாங்க, இருந்தாலும் இந்த ஜாப் ட்ரை பண்ணலான்னு எழுதியிருப்பாங்க, அந்த டைமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கு எழுதியிருப்பாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, இல்லை எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு பல்வேறு காரணங்களால் ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 நடக்குங்க. அதில் உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக இடம்பெறுங்க. அப்பொழுது வந்து நீங்கள் சிவி வந்து நீங்கள் அணுகலாங்க. இது மட்டும் இல்லைங்க, சிவி லிஸ்ட் 2 நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் சார் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைமில் வேணாலும் நீங்களும் சிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் முக்கிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்மளோட வீடியோ சேனல் பேஜில் வந்து போய்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.